வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து கடுகு வெந்தயம் வந்து தாளிச்சுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் லைட்டா கலர் மாற வதக்கிக்கணும். அப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸ்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். அப்புறம் உப்பு. இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் கடாயில நல்லா ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான். இது கூடவே வந்து தனியா ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இது கூடவே வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். நறுக்கின இஞ்சி ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் வச்சுருக்கேன். நல்லா தோலெல்லாம் சீவி இஞ்சியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துட்டு அதை தோலெல்லாம் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதுதான் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். அந்த தேங்காயோட ஈரப்பதம் போகணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ அதை பிச்சு போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வறுத்துண்டாச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது ஆறட்டும். நல்லா ஆறிடுத்து வறுத்த சாமான். ஸோ இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க வறுத்தது ஆறி இருந்தது, நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரியே அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச விழுத சேர்த்துவோம். மிக்சி ஜாரில் நம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம். தக்காளி வதக்கும்போது அது தகுந்த மாதிரி போட்டிருந்தோமா. ஸோ இப்போ இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். அப்புறம் வெல்லம், கொஞ்சமாக வந்து வெல்லம். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நம்மளுடைய இஞ்சி குழம்பு நல்லா கொதிச்சிடுது. பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. மேலாக கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இஞ்சி குழம்பு ரெடி. இது வந்து நல்ல சுடசாதத்தில் எப்பயும் சொல்கிற மாதிரி நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அப்பளாமே போதும், தொட்டுக்கிறதுக்கு வேறு எந்த காயுமே தேவையில்லை. அதே மாதிரி இது வந்து அரிசி உப்புமா கொழுக்கட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்கள் காலையில் இஞ்சி குழம்பு பண்ணி சாப்பிட்டுட்டிங்கன்னா மத்தியானம் இந்த மாதிரி உப்புமா கொழுக்கட்டையோ இல்லைனா வந்து அரிசி உப்புமாவோ எல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஸோ ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.